பொதுவாக இந்த ஆடல் பாடல் வில்லு பாட்டு என்று காத்திருந்த மக்களுக்கு திடீரென்று இடையில ஒரு நல்ல சிந்தனை என்ற ஒரு பழைய தலைப்பில் சொற்பொழிவு கேட்பதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இந்த தலைப்பு பழசென்றாலும் நான் இங்கே சொல்ல போகின்ற ஒவ்வொரு விடயங்களும் மிக புதியது, உங்கள் பலருக்கு தெரிந்திருக்காத விடயங்கள். இது ஒரு கல்வி திருவிழா என்றதால இந்த பேச்சு பொதுவாக இந்த மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஒரு 6 வருடங்களுக்கு முதல் 2017 நான் என்னுடைய வைத்திய படிப்பை ஆரம்பித்த காலத்திலே இந்த மேடையிலே ஒரு உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு சமயம் சார்ந்த உரை, ஒரு 10 நிமிட உரை. அந்த உரையிலே அழகிய தமிழ் மொழி மூலமாக மக்களுடைய கரகோஷத்தை பெற்றுக்கொள்வது என்னுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. இப்பொழுது இந்த வைத்திய பட்ட படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் இந்த மேடையிலே ஒரு வாய்ப்பு. ஆனால் தமிழை அழகாக்குவது, உங்களுடைய கரகோஷங்களை பெற்றுக்கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஏதாவது ஒரு புதிய விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இங்கிருப்பவர்களில் ஒருவருடைய மனதையாவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 15 நிமிடம் முழுவதும் உங்களுடைய சிந்தனை எனும் கற்பனா சக்தியோடு நீங்கள் என்னோடு பயணிக்க வேண்டியிருக்கும். 1000 வருடங்கள் முன்பும் இந்த பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவிற்கும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு டிஸ்கிளைமர், இந்த உரையிலே உங்களுடைய கவனம் கொஞ்சம் சிதைந்தாலும் நான் சொல்ல போகிற விடயம் உங்களுக்கு யாருக்குமே விளங்காது. இந்த உலகிலே அதிசயம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை உரைப்பார்கள். தாஜ்மஹால் என்பார்கள், சீன பெருஞ்சுவர் என்பார்கள், எகிப்திய பிரமிட்டுகள் என்பார்கள். ஆனால் இந்த உலகிலே மொத்தம் 3 விதமான அதிசயங்கள் இருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய சந்திரயான் விண்கலம் சந்திரனை தொட்டதை உலக நாடுகள் மிகப்பெரிய அதிசயமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் சந்திரன் எங்களுடைய பக்கத்து வீட்டு ஒரு நபர். எனவே பூமிக்கு மிக அருகிலே இருக்கின்ற ஒரு விண்கோலை இந்தியா எனும் வல்லரசு அன்றுதான் தொட்டறிந்திருக்கிறது. இப்பொழுது இந்த வானத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த வானத்தை பாருங்க, நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நட்சத்திரம் இந்த கணத்திலே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த நட்சத்திரம் அழிந்திருக்கலாம். பல 1000 வருடங்கள், பல லட்சம் வருடங்கள், பல மில்லியன் லட்சம் வருடங்கள் முன்னர் இருந்த அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப ஒரு கனடாவிலே வாழுகின்ற உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் தொலைபேசியிலே ஹலோ என்றால் அந்த ஹலோ உடனடியாக அங்கு கேட்கும். ஒரு கற்பனைக்கு உங்களுடைய நண்பரை இந்த நட்சத்திரத்திலே ஏற்றிவிட்டு நீங்கள் இங்கிருந்து ஹலோ சொன்னால் அந்த ஹலோ அங்கு கேட்பதற்கு முன்பு நீங்கள் இறந்து, உங்கள் பிள்ளை இறந்து, அவர்கள் பிள்ளை இறந்து, உங்கள் சந்ததி இறந்து, உங்கள் இந்த பூமி கூட அழிந்திருக்கும். எனவே இந்த அண்டம் மிக பெரியது. ஆகவே அது இந்த உலகில் இருக்கின்ற மிக முதலாவது ஒரு அதிசயம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த நட்சத்திரங்களுடைய மேற்பரப்பு கரடு முரடாக இருக்கும். அந்த நட்சத்திரங்களிலே பல குழிகள் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான விண்கற்கள் விழுந்து நட்சத்திரங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குழிகளும் உங்களுடைய பூமியை விட மிக பெரிதாக இருக்கும். நட்சத்திரங்களிலே சில பகுதி வெப்பமாக இருக்கும், சில பகுதி உறைந்து இருக்கும். நான் சொல்ல இந்த இங்கிருந்து சொன்ன ஹலோ அங்கு சென்றடைவதற்கு எத்தனையோ வருடங்கள் ஆகும். ஆனால் நான் சொல்ல உங்களுடைய இந்த கற்பனை அந்த நட்சத்திரங்களுடைய மேற்பரப்பிலே அலைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உலகில மிக வேகமான உங்களுடைய அந்த சிந்தனை இரண்டாவது அதிசயம். ஒரு மோட்டார் பைக் 1,00,000 கிலோமீட்டர் ஓடினால் அந்த மோட்டார் பைக்கை நீங்கள் தூக்கி போட வேண்டிய நிலை வரலாம். ஆனால் உங்களுடைய இந்த உடலை வெட்டி உங்களுடைய உடலுக்கு உள்ளே இருக்கின்ற குருதி குழாய்களை ஒன்றுக்கு பதிலாக ஒன்று அடுக்கி நீட்டி விட்டால் அதனுடைய மொத்த நீளம் 96,000 கிலோமீட்டர்கள். உங்களுடைய இருதயம் ஒரு தடவை துடிக்கின்ற பொழுது 96,000 கிலோமீட்டருக்கு இந்த குருதியை அப்படியே எடுத்து செல்லும். ஆகவே இந்த மனம், இந்த உடல் ஆகிய இரண்டும் சேர்ந்த நீங்கள் இரண்டாவது மிகப்பெரிய அதிசயம். இந்த இரண்டையும் படைத்த அண்டம் மற்றும் உங்களை படைத்த இந்த இறைவன் உலகினுடைய 3வது மிகப்பெரிய அதிசயம். நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொருள் இருக்கிறது. இந்த ஸ்பீச்சை நீங்க இடையில மிஸ் பண்ணினால் என்ன சொல்ல போறோம்னு உங்களுக்கு விளங்காது. சோ இப்ப நாங்க இந்த ஸ்பீச்சை அப்படி இடையில இந்த சீனை இப்படியே நிப்பாட்டுங்க. இப்ப இன்னொரு சீனுக்கு நாங்க போறோம். நான் சொன்ன உங்களுடைய கற்பனைகள் மிக பெரியது. இப்பொழுது இந்த கற்பனை என்னும் ஒரு வாகனத்தில் ஏறி இந்த உலகில் இருந்து, இந்த கண்டத்திலிருந்து பின்னோக்கி நகருமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஒரு 10 வருடங்கள் இலங்கையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 100 வருடங்கள் இன்னும் கொஞ்சம் செல்லுங்கள், ஒரு 1000 வருடங்கள் அங்கு அழகான பல கோட்டைகள் இருக்கும். குதிரை பூட்டிய ரதங்கள் பல பூமி அதிர சத்தமிட்டு நடக்கும். யானைகளின் மணியோசை நாலாபுறமும் ஒலிக்கும். பேரிகையின் முழக்கம் வானை கிழிக்கும். ஒரு சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்ப நீங்க இருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு போங்க, அந்த சோழர்களுடைய கோட்டை அழிகிறது. இன்னும் பின்னுக்கு போங்க,
பூமியிலே மனிதர்கள் அழிகிறார்கள், இன்னும் பின்னுக்கு போங்க. பூமியிலே நீர் இல்லை, இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போங்க. பூமி இல்லை, செல்ல 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 சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை. ஒரு கட்டத்திலே இந்த உலகிலே இருக்கின்ற இந்த அண்டம் என்ற ஒன்று இல்லை. எனவே இந்த மிகப்பெரிய அண்டம் என்றாவது ஒரு நாள் தோன்றி இருக்க வேண்டும். அந்த அண்டம் எவ்வாறு தோன்றியது என்றால் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு மூலமாக தோன்றியது. அந்த வெடிப்பை சயின்ஸ்ல பிக் பேங் தியரி என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஒரு வெடிப்பு. ஆகவே அந்த அன்றைக்கு தோன்றின அண்டம் ஒவ்வொரு கணமும் காலத்தோடு விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிக் பேங் தியரி. அந்த அண்டம் வெடிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த பூமியிலே வெளிவிடப்பட்டிருக்கிறது. அந்த சக்தி அப்படியே இருக்கட்டும், அந்த சக்தி அப்படிதான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இரண்டாவது ஒரு அதிசயம் சொன்னேன், உங்களுடைய சிந்தனைகள். அந்த காலத்துல இந்த யுத்த களங்களிலே யுத்தங்கள் நடந்த பொழுது போர் வீரர்களுடைய காயங்களுடைய வலிகளை நீக்குவதற்காக வலி நிவாரணிகள் என்று சொல்லி இந்த வலி நிவாரணி மருந்துகளுக்கு பதிலாக மாவை கொடுப்பார்களாம், மருந்து என்று சொல்லி. ஆகவே அதை மருந்து என்று நினைத்து எடுத்த யுத்த வீரர்களுடைய அந்த வலி மிகப்பெரிய அளவில் நீங்கியது. எனவே ஒரு மனதிலே ஏற்படுகின்ற மாற்றம் இந்த உடலிலே எவ்வாறு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆகவே எங்களுடைய சிந்தனைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இப்ப இந்த முதலாவது சீன் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. நான் சொன்னால் இந்த அண்டம் வெடிக்கின்ற பொழுது மிகப்பெரிய சக்தி அப்படியே வெளியிடப்பட்டது. அந்த சக்தி எங்கு இருக்கிறது என்றால் நீர்களிலே இருக்கிறது, இந்த இலைகளிலே இருக்கிறது, நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தரைகளிலே இருக்கிறது, எங்களிலே இருக்கிறது. ஒவ்வொரு மூலக்கூறுகளும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வுகள் தான் சக்தி. ஆகவே எங்களை சுற்றி ஏதோ ஒன்று சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய கண்களால் அதை பார்க்க முடியாது. இப்பொழுது வந்திருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி கேமரா மூலம் அதை படம் பிடித்தால் எங்களை சூழ ஏதோ ஒன்று சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே எங்களிலே சக்தி இருக்கிறது. இப்போ இந்த விஞ்ஞானம் ஆய்வு செய்து எதை கண்டுபிடித்தது என்றால், நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அந்த சிந்தனைகள் எங்களுடைய உடலிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது சக்தியாக மாற்றப்படும். அதிலே நல்ல சக்தியும் இருக்கும், கெட்ட சக்தியும் இருக்கும். இப்ப மூன்றாவது விடயத்துக்கு வந்தால் நான் சொன்னான் கடவுள். மூன்றாவது அதிசயம் கடவுள். இந்த சக்தியையும் இந்த கடவுளையும் எவ்வாறு கனெக்ட் பண்ணலாம் என்றால், இந்த கடவுள் அனைத்தையும் கடந்தவர். ஒரு கடவுளுடைய இருப்பை விஞ்ஞானத்தால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த கோயிலிலே என்ன நடக்கிறது என்றால், நான் சொன்னான் எங்களுடைய சிந்தனைகள் சக்தியாக மாறும். ஒரு கோயிலிலே வருகின்ற ஒவ்வொரு அடியார்களும் ஒருவர் அழிந்து விட வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். நான் நல்லாக இருக்க வேண்டும், இவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆகவே அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக மாறி இந்த கோயிலிலே நிறைந்திருக்கும். இப்ப மூன்றாவது விஷயத்துக்கு போன நான் சொன்னான் எங்களுடைய சிந்தனைகள் சக்தியாக மாறும். இந்த கோயிலிலே நிறைய சக்தி நிறைந்திருக்கும். ஆகவே இந்த சக்தியை இப்பொழுது நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த விடயத்தை நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பல வருடங்களுக்கு முதல் ஒரு நாட்டினுடைய கடல் மேலாக அமைந்த ஒரு பாலத்தின் மேலே இந்த ராணுவ வீரர்கள் ஒரு அணிவகுப்பிலே செல்கிறார்கள். ஒரு அணிவகுப்பிலே சென்று ஒரு காலை அப்படியே மேலே எடுத்து இன்னொரு காலை தூக்கி, ஆகவே ஒரு சீராக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலம் புதிதாக கட்டப்பட்ட பாலம். அந்த பாலத்திலே எந்த உடைவும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. ஆனால் திடீரென்று அந்த பாலம் உடைந்து விழுகிறது. அத்தனை வீரர்களும் இறந்து விழுகிறார்கள். எனவே விஞ்ஞானம் அதை நோக்கி ஓடியது. விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிக்கிறது என்றால், நான் சொன்னான் ஒரு பொருள் அதிர்கின்ற பொழுது அந்த அதிர்வு அந்த பொருளை சுற்றி இருக்கிற பொருள்களுக்கு அப்படியே கடத்தப்படும். உதாரணமாக இப்ப ஒருவர் பாட்டை முடுமுடுத்தால் கொஞ்ச நேரத்தில் நீங்க அந்த பாட்டை பாடுவீங்க. ஏனென்றால் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும், அந்த அதிர்வு உங்களுக்கு வந்துடும். ஆகவே அந்த அணி வீரர்கள் நடக்கிற பொழுது அந்த அணி வீரர்களுடைய அதிர்வு அந்த பாலத்துக்கு போயிட்டு, இப்ப ரெண்டு அதிர்வுகளும் ஒரு தருணங்களிலே சேருகின்ற பொழுது அது மிகப்பெரிய சக்தியாக உடைக்கும். பார ஊர்திகள் கூட உடைக்க முடியாத அந்த பாலத்தை ஒரு கணத்திலே அந்த சக்தி உடைத்தெறிந்தது. இதுதான் ரெண்டு ஒத்த அதிர்வுகள் சேருகின்ற பொழுது வருகின்ற சக்தி. இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு வந்தால், நான் சொன்னான் ஆகவே நீங்கள் ஒரு நல்ல சிந்தனைகள் கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு அதிர்விலே அதிர்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய அதிர்வு ஒத்த சிந்தனைகள் கொண்ட ஒருவரை இருக்கும். ஒத்த சிந்தனைகள் கொண்ட பலரும் ஒன்றாக சேருகின்ற பொழுது அந்த பாலம் போன்ற மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகும். அந்த சக்தி உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும். இந்த சக்தியை இப்போது எவ்வாறு பெற்றுக்கொள்வது? ஒரு லண்டனிலே இந்த நீங்க பல உரைகள் கேள்விப்பட்டிருக்கலாம், பல நூல்கள்ல படித்திருக்கலாம். இந்த தீய சிந்தனைகள் எங்களுடைய மூளையிலிருந்து அப்படியே உடை தெரிய வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய தீய சிந்தனைகளை ஒரு பொழுதும் எங்களுடைய மூளையிலிருந்து நாங்கள் அகற்ற முடியாது. ஒரு லண்டன்ல தேம்ஸ் நதி எனப்படுகின்ற ஒரு நதியிலே கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு கூடியதால் அங்கிருக்கிற மீன் எல்லாம் செத்துட்டான். ஆகவே இந்த மீன்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது அந்த நிர்வாகத்துக்கு தெரியவில்லை. அப்பொழுது விஞ்ஞானிகள் ஒரு சொல்யூஷனை கொடுத்தார்கள். ஆக்சிஜனை, அதிகளவான ஆக்சிஜன் அந்த தண்ணிக்குள்ள நீங்க போடுங்க.
ஆகவே அது வந்து தன்னிச்சையாக அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வந்து போடும். அதன் பிறகு அந்த மீன்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கும். அவ்வாறே நடந்தது. ஆகவே எங்களுடைய இந்த கெட்ட சிந்தனைகள் இருக்கல, எங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஒரு நாள்ல வந்து 70,000 சிந்தனைகள் எங்களுக்கு வந்து போகும். அதுல 3,500 சிந்தனைகள் தான் புதிய சிந்தனைகள். மிச்சம் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி நினைத்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து போகும். ஆகவே ஒரு எதிர்மறை சிந்தனைகளை வந்து உங்களால வந்து ஒரு பொழுதும் நீக்க முடியாது. ஆனால் நல்ல சிந்தனைகள் மூலமாக அந்த எதிர்மறை சிந்தனைகளை வந்து நீங்க வந்து வெளியே ஏற்ற முடியும். இப்ப இந்த நல்ல சிந்தனைகளை வந்து நாங்கள் எவ்வாறு பெறுவது, இதோட என்னுடைய உரை முடியுது. இந்த நல்ல சிந்தனைகளை நாங்கள் எவ்வாறு பெறுவது. இப்ப உங்கள்கிட்ட ஒரு எங்களோட பிரெயின்ல வந்து எங்களுக்கு 2 விதமான, நான் சொன்னால் இது ஒரு சயின்டிபிக்கான ஸ்பீச், ஆனால் இதை கேட்டால் நிறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும். எங்களுடைய பிரெயின்ல வந்து 2 விதமான மைண்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட், ரெண்டாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க. யாரும் குழம்ப வேண்டாம். இப்ப 1+1 என்று கேட்டால் 1 மட்டும் என்று கேட்டால் 2, யாருமே வந்து யோசிக்க தேவையில்லை. ஆனால் 1+1 × 2+2 × 3+3 × ÷ 4 இப்படி ஒன்று கேட்டால் உங்களால யாராலுமே வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. வெரி சிம்பிள். 1+1 என்று கேட்டால் 2 என்று சொன்னது உங்களுடைய ஆழ்மனதிலே இருக்கிறது. ஆகவே அதுதான் ஆழ்மனது. ஆகவே எங்களுடைய ஆழ்மனது என்று சொன்னது, இப்ப நாங்க எங்களுடைய ஏதாவது ஒரு சிந்தனைகள் எங்களுக்கு வந்துட்டே போகும். ஆழ்மனது என்று சொன்னது அலாவுதீனுடைய அற்புத விளக்கு போல, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே அந்த ஆழ்மனது வந்து எங்களுக்கு வந்து திரும்பி தரும். உதாரணமாக, ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற பொழுது சிறு வயதிலிருந்து பேய் கதைகளை சொல்லி நீங்கள் வளர்த்தால் அந்த குழந்தைகள் பேய்கள் உள்ள என்று நம்பும். ஆகவே அந்த குழந்தைகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு சின்ன விடயம் நடந்தாலும் இது பேயாக இருக்குமோ என்று எதிர்மறை சிந்தனைகள் மூலம் சிந்திக்கின்ற பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த பிள்ளையை நோக்கி சுற்றியோடும். அதுதான் கோஸ்ட், பேய். சில பேர் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள்ல வந்து அதிகளவான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக சின்ன வயசுல இருந்தே வளர்க்கப்படுவார்கள். ஆகவே ஒரு கட்டத்துல வந்து இந்த மீன ராசிக்கு இன்றைக்கு வந்து நாள் சரியில்லை என்று ஒரு ரேடியோல சொன்னால் அவர்கள் சிறிதளவாக தடக்கி விழுந்தாலும் சொன்னது சரியாக நடந்துட்டு யோசிப்பார்கள். நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவர்களை வந்து அப்படியே சுற்றியோடும். எப்பொழுதுமே சின்ன வயதிலிருந்தே பாசிட்டிவ் எனர்ஜியோடு, அதாவது வந்து நேரான சிந்தனைகளோடு, கூறிய சிந்தனைகளோடு ஒரு பிள்ளைகள் வந்து வளர்க்கப்படுகின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த சிந்தனைகள் தான் அந்த பிள்ளைக்கு சுற்றியோடும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த பிள்ளைக்கு எப்பயுமே இருக்கும். அது எப்பயுமே வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடவே வாழ்ந்து வெற்றி பெறும். இறுதியான ஒரு விடயம், இந்த சீக்ரெட் எனப்படுகின்ற ஒரு புக்ல இருக்கிற விஷயம் என்றால், நீங்க வந்து கடவுளை வந்து பல்வேறு விதமாக வேண்டுவீர்கள். உதாரணமாக, நீங்க ஒரு பயணம் செய்ய போனால் நான் ஆக்சிடென்ட் படக்கூடாதுன்னு நீங்க வேணுவீங்க. நான் வந்து சந்தோஷமாக போய் சேர வேணும் என்று யாரும் வேண மாட்டோம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் படக்கூடாது என்றால் அந்த படக்கூடாது என்றதுக்கு சக்தி இல்லை. ஆகவே இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு தான் சக்தி இருக்குது. நான் சொன்னா இந்த அண்டத்துல நிறைய எனர்ஜி இருக்குது. ஆகவே ஆக்சிடென்ட் என்ற அந்த வார்த்தை வந்து இந்த எனர்ஜியை வந்து கவரும். நீங்க எக்ஸாம்ல போய் 2 பிள்ளைகள் வேண்டுது, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வேணும், இன்னொரு பிள்ளை வேண்டுது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகக்கூடாது இல்லாமல் போயிடும். ஃபெயில் அந்த எனர்ஜியை கவரும், இன்னொரு பிள்ளை பாஸ் எனர்ஜியை கவரும். 2 பேருமே கேட்ட விடயம் ஒன்றுதான். ஆனால் சக்தி யாருக்கு அதிகமாக இருக்கும் என்றால், நான் வந்து பாஸ் பண்ண வேண்டும் என்று கடவுளை வந்து நோக்கிய பிள்ளைகள். ஆகவே எப்பொழுதும் சின்ன வயதிலிருந்தே நேரிய சிந்தனைகளோடு வளர்வோம். வாழ்வினுடைய மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.